உலக மக்கள் அனைவருக்கும் வேல்ஸ் அகாடமி ட்ரஸ்ட் சேனல் மூலம் பணிவான வணக்கங்கள். வாழ்வில் அனைவற்றும் பெறுவதற்கு நாம் கூறுவதை கேளுங்கள் என்று பொதுவான அட்வைஸ் கூறுவதற்கு உருவாக்கப்பட்ட சேனல் அல்ல இது. அனைத்தும் நமக்காக உலகம் உருவான போதே கடவுளால் நமக்காக கொடுக்கப்பட்டதை, நாம் பெற தவறவிட்டதை எப்படி பெற்று அதை தொடர்ந்து அனுபவிக்க நடைமுறையில் என்னென்ன செய்ய வேண்டும், பரிகாரம் மூலமாக அடைய முடியாது என்பதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். மேலும் நாம் நம்மை உருவாக்கிய கடவுளிடம் எப்படி உறவாடி அவரின் கருணையால் பெற, அதுவும் நம்மால் மட்டும்தான் முடியும் என்பதை மிகவும் எளிமையாகவும் உறுதியாகவும் சுயநலம் இல்லாமலும் மேலும் உண்மையாகவும் கேட்டு நடைமுறையில் பயன்படுத்தினால் மட்டும் போதும், வாழ்க்கை இனிமையாக மாறும். டாக்டர் விஜய நம்பியார் அவர்களின் 23 வருட அனுபவத்தில் அவர்கள் கூறிய நடைமுறையை, உண்மைகளை நான் கேட்டு அனுபவித்ததை உலக மக்களுக்கும் கேட்டு நடைமுறையில் பயன்படுத்தி பயனடையுங்கள். கடவுளுக்கு நன்றி, நன்றி, நன்றி. குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமியில் உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். என் பேர் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். நம்ம நேற்று ராத்திரி பேசிகிட்டு இருக்கும்போது, ஹிந்தியில் ஒரு லீடர் என்ன சொன்னார்னா, சார் இது இந்த காலம் ராக்கெட் அனுப்புகிற காலம். புதன் அப்புறம் சந்திரனுக்கெல்லாம் ராக்கெட் போயிட்டுருக்கிற காலம். இப்போ ஆத்மா பரமாத்மான்னு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அது எப்படி சார் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. இந்த காலம் ராக்கெட் விடுற காலம். நிலாவுக்கும் எல்லா கிரகங்களுக்கும் விட்டுட்டுருக்குறாங்க. இந்த காலத்தில் உட்காந்துட்டு இந்த கிரகம் அங்கே நிற்கிது, அந்த கிரகம் இந்த நிற்கிறதுன்னு பேசிகிட்ருக்குறோம். அவங்கக்கிட்டலாம் நீங்கள் இதை கேட்கணும் அப்படின்னு. நம்ம ஆத்மா பரமாத்மான்னு பேசிகிட்டு இருக்கிறது ப்ராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டி. உலகத்தில் வாழுற வழியை காட்டிகிட்டு இருக்கிறோம். அவங்கெல்லாம் அப்படி கிடையாது. அவங்க தான் ஏதோ ஒரு உலகத்தில் கிரகத்தை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் முன்னாடி சொன்னேன், கிரகம் இந்த கிரகம் அங்கே இருக்கிறதால, செவ்வாய் இங்கே இருக்கிறதால அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அவங்க வாழ்க்கை அப்படி இருக்குது. அப்படி இல்லை, உங்கள் தலை எங்கே இருக்குதோ அங்கே இருக்குது வாழ்க்கை. கிரகம் இங்கே இருக்கிறது இல்லை, உங்கள் தலை எங்கே இருந்தது. உங்கள் தலை முன்னாடி இங்கே இருந்தது, அதனால் அப்படி இருந்தது. தலை இந்த பக்கம் கொண்டு வாங்க, சரியாயிடும்னு சொல்லணும். தலையை மாற்றி வைங்கன்னு சொல்லணும். நம்ம தலையை எந்த இடத்துல வச்சுருக்கிறோன்னு பார்க்கணும். நீங்கள் பாருங்கள், உண்மையாகவே சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையை முழுசாகவே ஸ்டடி பண்ணி பாருங்கள். சரியான மைண்ட் ரினிவல், பக்கா ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸு இதெல்லாம் இருந்துன்னு வச்சுங்களேன். ஃபினான்ஷியல் நாலேஜ், ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் நம்ம முன்னாடியே தெரிஞ்சுட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், நிச்சயமாக நம்ம இங்கே போயிட்டுருப்போம். நிறைய பணக்காரங்களை பார்த்துட்டு நம்ம சொல்கிறோம், ஐயோ இவருக்கு நிறைய பணம் இருக்குதுப்பா, எப்படி தான் வருதுன்னு தெரில. கெட்டவங்கள விட்டுருங்க. பிளாக் மார்க்கெட்டை திருட்டுத்தனம் பண்ணுறவங்க, ஸ்மக்லிங் பண்ணுறவங்க, அவங்களெல்லாம் விடுங்க. நல்ல விதமாக இருந்து, எக்ஸாம்பிள் உதாரணம் டாட்டா பார்த்தீங்களா, அவரை குறையே சொல்ல முடியாது. டாட்டாவை யாருமே குறை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், ரைட்டா? அவங்களாம் எப்படி வந்தாங்க அந்த நிலைமைக்கு தெரியுமா உங்களுக்கு? அவங்களுடைய சிந்தனையே வேறு. அதனால்தான் அந்த அளவுக்கு வந்தாங்க. இல்லாட்டி வந்திருக்க முடியாது. நமக்கு அந்த மாதிரி சிந்தனை இருந்திருந்தால் வந்திருக்கலாம். அப்போது அதே மாதிரி தான் கடவுள் விஷயத்துலையும் அவருக்கு வேறு விஷயங்கள் இருக்குது, வேறு தொல்லைகள் இருக்குல்ல, அது கூட இல்லாமல் நம்ம வெளியே வந்துடலாம். அதுதான் ப்ராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்கிறோம். நடைமுறை ஆன்மீகம். இது நடைமுறை ஆன்மீகம். இதை நீங்கள் சரியாக நடைமுறையில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா பெரிய வெற்றியை பார்த்துடலாம். இந்த நடைமுறை ஆன்மீகம் இல்லாத இந்த சடங்கு சம்பிரதாயன்றது பாருங்களேன், நீங்கள் ஒன்றா பார்த்துங்க, அது ஒரு கடமை. அது கடமை ஆன்மீகம்னு சொல்லலாம். அதனால் எந்த பிரயோஜனமும் வரப்போகிறதில்ல. பிரயோஜனம் வரும்னு உங்கள் மனசில் நினைக்கிறாங்க பாருங்கள், அதனால தான் கொஞ்சம் எல்லாம் கிடச்சிட்ருக்குது.
மனசில் நினச்சிட்டு செய்கிறதால, அந்த அந்த நினைப்பால் அவங்களுக்கு அது கிடைக்குது. இல்லாட்டி அதால் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அது மாதிரி செஞ்சேன் உடனே வந்தது. அதை செஞ்சதால் வரல. நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் நினச்சிங்க பாருங்கள், பாசிட்டிவாக கொஞ்சம் திங்க் பண்ணிங்க பாருங்கள், கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்க பாருங்கள், அதனால் கிடச்சிது. அது ஒரு சின்ன பர்சன்ட் தான். ஆனால் நீங்கள் ப்ராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டி பாருங்கள், பெரிய பர்சன்டேஜ் கிடைக்கும். பெரிய பர்சன்டேஜ். அந்த பெரிய பர்சன்டேஜ் எப்படி கிடைக்கும்னா, உங்கள் தலை எவ்வளோ தூரம் இதில் இன்வால்வ் ஆகிருக்கோ, எவ்வளோ தூரம் உள்ளே விட்டீங்களோ அவ்வளோ தூரம் பெனிஃபிட் கிடைக்கும். கொஞ்சமாக விட்டிங்கன்னா கொஞ்சம் தான், ரைட்டுங்களா? கேட்டுட்டு இதை வந்து கேட்காம இருந்தீங்கன்னா ஒன்றும் கிடைக்காது. அதான் ஒரு ஆள் வந்து ஒரு வாத்தியார் நடத்திட்டு இருந்தாராம் பாடம். முன்னாடிலாம் மரத்தடியில் தான் நடத்துவாங்க. பாடம் நடத்திட்டு இருந்தாராம். பாடம் நடத்திட்டு இருக்கும்போது ஒரு ஹோல் இருக்குது பக்கத்தில், ஒரு சின்ன ஒரு பொந்து மாதிரி இருந்துதான். அந்த பொந்தில் எலி உள்ளே போயிட்டு இருந்தான். ரொம்ப கஷ்டமான பொந்தான், பெரிய எலியா, கஷ்டப்பட்டு போயிட்டு இருந்தான். இவர் பாடம் நடத்த இவன் பையன் பார்த்துட்டே இருந்தான். கஷ்டப்பட்டு உள்ளே போயிட்டு இருந்தான். பாடம் நடத்துறது ஒன்றுமே அவனுக்கு கேட்கல. கடைசியில் எல்லாம் முடிச்சுட்டு வாத்தியார் இவனை கூப்பிட்டுட்டு, என்னப்பா எழுந்துரு, எவ்வளோ தூரம் உள்ளே போச்சு, நான் சொன்னது எவ்வளோ தூரம் உள்ளே போச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு. இவன் சொல்கிறான், எல்லாம் போயிடுச்சு சார், வால் மட்டும்தான் பாக்கி. எல்லாம் போச்சு சார், வால் மட்டும்தான் பாக்கி இருக்குது. பாருங்கள், நம்ம இதை எவ்வளோ தூரம் கவனமாக கேட்குறோமோ அவ்வளோ பெனிஃபிட் கிடைக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கேட்டுட்டு தான் சார் இருக்கிறேன், ஆனால் அவங்க காணாமல் போயிடுவாங்க, நடுநூலில் காணாமல் போயிடுவாங்க, எப்போனா வருவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. சில பேர் காணாமே போயிடுவாங்க. ஏன் அப்படின்னா, இது சரியாக கேட்குறது கிடையாது. ஏதோ விஜய் நம்பியார் சொல்கிறாரு, அவ்வளோதான். அதில் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்காது. நீங்கள் ஊனி கேட்டிங்கன்னா, நீங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் சிந்திக்க தொடங்கிட்டிங்கன்னா, நான் பேசுகிறது கிடையாது. நம்ம வந்து 22 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் 20 வருஷம் ரிசர்ச்லேயும் பேசிகிட்ருக்குறோம், சரிங்களா? நம்ம ராத்திரி பகல் பேசிகிட்ருக்குறோம். ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி சாயங்காலம் 5லேருந்து 7 மணி, எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் 5லேருந்து 7 மணி தமிழில் தான் மெயினாக பேசிட்டுருவோம். மலையாளம் யாரும் அவ்வளோ வரதில்லை, தமிழில் தான் பேசுகிறோம். மலையாளத்துக்கு வேறு குரூப் வச்சுருக்குறோம். இந்த இதில் கொண்டு வரதில்லை நான், ஏன்னா இது பேர்ல்வின் கூட்டமாக்கி ஒரு வழி பண்ணிட்டாங்க. அப்போது 5 மணிக்கு தமிழ் இருக்குது, 5 மணி செஷன், 5லேருந்து 7. அதெல்லாம் கவனமாக வந்து உட்கார்றவங்க தான் முன்னாடி போவாங்க. ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் வந்து நிறைய கேள்வி கேட்கணும், நிறைய புரிஞ்சுக்கணுன்னு ஆசையோடு வரணும், இந்த மாதிரிலாம் செய்யணும். அது விட்டுட்டு சும்மா கேட்டுட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது. அதனால் 5லேருந்து 7, ராத்திரி 9:30லேருந்து 10, 9லேருந்து 9:30 ஹிந்தி, 9:30லேருந்து 10 தமிழ் வச்சுருக்கோம். அதுலேயும் வரணும். இன்றைக்கி இருக்காது, ஏன்னா இன்றைக்கி நம்ம 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இருக்கிறதால இருக்காது, ரைட்டுங்களா? அது இல்லாமல் நம்ம ஒரு டிஸ்க்ளைமர் கூட சொல்லுவோம். என்னென்னா, நம்ம எந்த மதத்தையும் கீழே போடல, யாரையும் வேதனைப்படுத்தலை, உண்மையை சொல்கிறோம், சத்தியத்தை சொல்கிறோம். அது மாத்திரம் இல்லை, கடவுளை, எல்லா மதங்களும் தேடுகிற கடவுளை பெரிதாக காட்டுகிறோம். இதுதான் இங்கே நடக்கிற உண்மை, இங்கே நடக்கிற விஷயம். அதனால தான் இதுக்கு பேர் ப்ராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டி, நடைமுறை ஆன்மீகம். அதான் இந்த நடைமுறை ஆன்மீகத்தில் பங்கு பெறுங்கள், பெரிய நன்மையை எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா நீங்கள் கடமை ஆன்மீகத்தில் ஒரு துளி கிடைக்கிது, ரைட்டா? அது சின்ன நம்பிக்கை உங்களுக்கு வரதால. ஆனால் அதையே நம்ம மேக்னிஃபை பண்ணி இந்த நம்பிக்கையை பெருசாக்கி அப்படியே புரிய வைக்கிறோம். எல்லா விஷயங்களும் சொல்லித்தரோம். என்ன டவுட் இருந்தாலும், உங்களுக்கு இவ்வளோ வருஷத்தில் நீங்கள் என்னெல்லாம் டவுட் வச்சுருந்தாலும் கிளியர் பண்ணிங்க. எது கேட்டாலும் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். என்ன கேள்வி கேட்டாலும், எந்த கேள்வி கேட்டு பாருங்கள், நிச்சயமாக பதில் சொல்லுவோம். அதனால் அவங்க எல்லோரும் வரவேற்கிறோம். இன்றைக்கி சாயங்காலம் 5லேருந்து 7 மறந்துடாதீங்க. இப்போ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுங்க. நிறைய பிஸி வந்துடும், நிறைய டிவி ப்ரோக்ராம் வேறு எதனா இருக்கும், அதெல்லாம் டைவர்ட் ஆகி போயிடாதீங்க. எல்லாத்த விட பெரிய விஷயம், முக்கியமான விஷயம் இது, சரிங்களா? அதனால் இதுக்கு ஒரு 5லேருந்து 7 இருந்துட்டு அதுக்கப்புறம் என்னென்னா பண்ணுங்கள். உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை இவ்வளோ டைம் இருக்குது, அதில் 5லேருந்து 7 இதுக்காக வச்சுங்க, கடவுளுக்காக வைங்க. பெரிய நன்மைகளை பார்ப்பீங்க. எல்லாரையும் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் விஜய நம்பியார் அவர்கள் கூறிய உண்மைகளை
கேட்டதற்கு நன்றி. அதை நீங்கள் அனுபவித்து பயன்படுத்தி மற்றவர்களிடம் கூறுங்கள். கடவுளுக்கு நன்றி, பிள்ளையானவருக்கு நன்றி, உயிரானவருக்கு நன்றி, நன்றி, நன்றி.